வணக்கம் முருகேசன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு எப்படி ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னாவே அப்போ ஒரு வேல்யூ பண்ணால் தான் அந்த ஒரு ஸ்டாக் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வேல்யூ பண்ணுறாங்க. வேல்யூ பண்ணுறதுக்கு பல மெத்தடுகள் யூஸ் பண்ணினாலும் ஆனால் இந்த ஃபைனான்சியல் வேர்ல்டில் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெத்தடு, அதிகமான இன்வெஸ்டர்களால் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இதெல்லாம் இதில் ஒன்று தான் டிஸ்கவுண்டட் இந்த கேஷ் ஃப்ளோ மெத்தட். ஓகேங்களா? இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இவ்வளவு தான் மதிப்பு அப்படின்னு வேல்யூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங்னாவே வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு வேல்யூவோட நீங்கள் இது இந்த மாதிரி பல முறைகளில் கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை விட ஸ்டாக் அதிகப்படியான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன் வரப்போகிறதில்ல. எப்போ வேல்யூவோட மதிப்பை விட குறைவான விலையில் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன் வர வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த இதுதான் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கோட ஒரு முக்கியமான இது. அதில் வேல்யூ பண்ணுற ஒரு மெத்தடில் இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று. ஓகேங்களா? இதோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னா சும்மா ஓரளாகவே சொல்லிடுறேன். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படின்னா அதாவது ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வருடம் வரப்போகிற ஒரு 4-5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டை பண்ணோம். ஓகேங்களா? அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது டிசிஎஸ் கம்பெனியோட இது தான் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு டிசிஎஸ் எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். அந்த கால்குலேட்டை அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசண்ட் வேல்யூவுக்கு கொண்டு வரணும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு உள்ள ஒரு பணம் ஒரு 5000 கோடி இருக்குது அப்படின்னா சரி 5000 கோடி வேணால் ஒரு 1000 ரூபா 5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயும் ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு பணத்துக்கு டைம் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேங்க்லேயோ போட்டு வச்சோம்னாலும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஓகேங்களா? அதனால் அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை ப்ரெசண்ட் வேல்யூவுக்கு கொண்டுட்டு வரணும். அது அதில் ஒரு முதல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குறேன். ஃபியூச்சர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு இப்போ இதிலேருந்து அடுத்த வருஷம் எவ்வளவு டிசிஎஸ் சம்பாதிக்க போகுது, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேட் பண்ணோம். அதுக்கு எஸ்டிமேட் என்னென்னா தற்போதைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ என்னங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? தற்போதைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா இந்த வருஷத்தோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மட்டும் எடுக்காமல் லாஸ்ட் ஒரு 4 வருஷம் இல்லைன்னா 5 வருஷத்தோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை இங்கே ஜெனரேட் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் அதுதான் இந்த க்ரோத்து 10%. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அது எத்தனை % க்ரோத்து ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு கால்குலேட் பண்ணிட்டோம். க்ரோத்தெலாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வீடியோ ஏற்கனவே இருக்குது, அதை வேணால் பார்த்துக்குங்க எந்த க்ரோத்தாக இருந்தாலும். சரி, ஓகேங்களா? இப்போ அதனால் அடுத்த வருஷம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும்? ஃபஸ்ட் இயர், அடுத்த 2வது செகண்ட் இயர் எவ்வளோ இருக்கும், தேர்ட் இயர் எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி 5 வருஷத்தோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எஸ்டிமேட் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த 5 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36,313 கோடி டிசியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஆனால் அது அப்படியே நம்ம ஏற்றுக்கக்கூடாது.
ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்து கிடைக்கக்கூடிய 36,000 கோடிங்கிறது இப்போ கரண்ட் வேல்யூக்கு என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதான் 23,601. அதுக்கு தான் இந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய ரிட்டன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ரிட்டன் அந்த இதை இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் இங்கே 9ன்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகப்படியான ரிட்டன் பார்க்குறீங்க அப்படின்னா 10, 12 இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட் இயரோட ஃபியூச்சர் ப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணியாச்சு. அதை வந்து தற்போதைய மதிப்புக்கு கொண்டு வந்தாச்சு. அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ப்ரீ கேஷ் ஃப்ளோ. அது மாதிரி 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி அதை 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா டிஸ்கவுண்டட் ப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா எடுப்போம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இதுதான் டிசிஎஃப்ங்கிற ஃபார்முலா. இதில் வந்து கேஷ் ஃப்ளோ அதாவது ஃபஸ்ட் இயரோட கேஷ் ஃப்ளோ அது வந்து 1+R பவர் ஆஃப் 1னா ஆறுங்கிறது டிஸ்கவுண்ட் ரேட்டு. அந்த 9ன்னு நான் சொன்னேன்லங்க உதாரணத்துக்கு இங்கே அது. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வருஷத்தோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணி தற்போதைய மதிப்பு வந்தாச்சு. டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி 2வது வருஷம் 3வது வருஷம் இது மாதிரி 5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி இது 5ஐயும் கூட்டினா டிஸ்கவுண்டட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? ஆனால் அந்த பிஸ்னஸோட டிசிஎஸோட இப்போ உதாரணத்துக்கு ஒட்டுமொத்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 1 to 5 இயர் ஒட்டுமொத்த வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம இங்கே கூட்டி போட்டுட்டோம். ஓகேங்களா? அதாவது இந்த 5ஐயும் ப்ரெசன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண 1, 2, 3, 4, 5 இது 5ஐயும் கூட்டி கால்குலேட் பண்ணிட்டோம். டிசியோட ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1,15,357 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் டிசிஎஸ் வந்து அந்த 5 வருஷத்தோடவே அதோட பிஸ்னஸ் வந்து முடிச்சு போகிறதில்ல, அதோட நிப்பாட்டுறதில்ல. அதுக்கப்புறமும் வந்து அது பிஸ்னஸ் வந்து தொடர்ந்து செய்ய போவதாக இருக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் டெர்மினல் வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெர்மினல் வேல்யூ அப்படிங்கிறது அந்த டெர்மினல் வேல்யூ வந்து 2 மெத்தடில் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறது இந்த மெத்தடு தான். ஓகேங்களா? டெர்மினல் வேல்யூங்கிறது இந்த பெர்பெச்சுவல் க்ரோத் மெத்தட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமும் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து க்ரோத் ஆகுது. அந்த க்ரோத் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் இது. அதுக்கப்புறம் வந்து அதாவது 5வது வருஷத்தில் என்ன ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோ அது இன்ட்டு 1+G அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ க்ரோத் ரேட் இருக்குமோ அதை போட்டுட்டு டிவைடட் பை இந்த WACCங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்கவுண்ட் ரேட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணோம்ல 9 சொன்னோம்ல அதுதான், -Gங்கிறது 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன க்ரோத் ரேட் இருக்குது அதுதான். இந்த மாதிரி பண்ணி டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிடுவோம். இந்த டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வேல்யூ. அதை வந்து ப்ரெசன்ட் வேல்யூவுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுதான் இந்த டெர்மினல் வேல்யூவோட டிசிஎஸோட டெர்மினல் வேல்யூ. அதை ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வரது தான் இந்த மதிப்பு. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கல இந்த மதிப்பு. இப்போ டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. டிசிஎஃப் அதாவது டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடில் டோட்டலும் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த டெர்மினல் வேல்யூவும் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவையும் 2ஐயும் ஆட் பண்ணோம். இந்த ஆட் பண்ண டோட்டலை வந்து ஒன்று வரும். அதுதான் வந்து டோட்டல் டிசிஎஸோட மதிப்பு, ஒட்டுமொத்த மதிப்பு அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒட்டுமொத்த மதிப்பு. அதை வந்து ஒரு ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஷேர் இருக்கோ அந்த ஷேரால் டிவைடட் பண்ணணும். ஓகேங்களா? டிவைடட் பண்ணோம்னா வரக்கூடிய மதிப்பு தான் வந்து ஒரு ஷேரோட வேல்யூ. நான் ஷேரோட ப்ரைஸ்ன்னு சொல்ல, ஷேரோட வேல்யூ அது இன்ட்ரின்சிக் வேல்யூவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த வேல்யூவோட ப்ரைஸ் வந்து அதிகமாக விலை ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. அந்த வேல்யூவோட ப்ரைஸ் குறைவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வாங்கலாம். வாங்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து நான் வந்து இந்த டெர்மினல் வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து எந்த ஒரு நிறுவனமும் பெரும்பாலும் அங்கிட்டு க்ரோத் இருக்குங்கிற ஒரு இதில் கால்குலேட் பண்ணிக்கிறேன். சில இது வந்து இன்னொரு டெர்மினல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா
நம்ம டிசிஎஃப் அதாவது கேஷ் ஃப்ளோவெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி வச்சிட்டோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று தான். அந்த டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது மட்டும் அந்த பிஸ்னஸை அடுத்து எப்படி அந்த அதாவது மல்டிபிள், அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் இந்த இதை வச்சு அதோட எத்தனை மடங்கு வந்து விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேரு பிஇ ரேஷியோ வச்சு கூட அந்த டெர்மினல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணலாம். அதை ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்துட்டு இந்த டிசிஎஃப்பையும் ப்ளஸ் இதையும் கூட்டி கூட ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் டிவைடட் பண்ணும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுங்கிறது கால்குலேட் பண்ணப்படுது. அதுக்கு வந்து எத்தனை இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ 5 கால்குலேட் பண்ணிக்கிறோம். அந்த 5ஐயும் ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வந்து அதை 5ஐயும் வந்து கூட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறோம். டெர்மினல் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு அதையும் ப்ரெசன்ட் வேல்யூக்கு கொண்டு வந்துடணும். இந்த டெர்மினல் வேல்யூவும் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ப்ரீ கேஷ் ஃப்ளோவையும் ரெண்டையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் டிவைடட் பண்ணணும். இப்படி டிவைடட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த டிசிஎஃப் மெத்தடில் கால்குலேட் பண்ணுற இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, கரண்ட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோன்னு தெரியணும், எவ்வளோ பர்சன்டேஜில் அடுத்து வளரும் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டுங்கிறது நம்ம கொடுக்குற விஷயந்தான். உங்களுக்கு வேண்டி எவ்வளோ அந்த ஸ்டாக்கில் ரிட்டர்ன் எவ்வளோ வேணுங்கிறது தான் டிஸ்கவுண்ட் ரேட். ஓகேங்களா? ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் புரியறது இந்த இது ரொம்ப கஷ்டம். இந்த இது நான் வீடியோ போடாத காரணமே வந்து புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இந்த வீடியோ போடாமே ரொம்ப நேரம் இருந்தேன். இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறாரு. நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன். புரியலைன்னா திரும்ப போய் பாருங்கள். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.